மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி, அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். சரியா, செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு, டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. சோ டெண்டர் இவ்வளவு பெரிய கம்பெனில டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டர் கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்ப எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க. சோ நம்ம போன வாரம் பார்த்திருப்பீங்க, பிரஸ்ல எல்லாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசி இப்ப புதுசா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்கு, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களா வச்சு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால வந்து சோலார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு? சோலார் பவர்ல எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல வெண்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆபரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல, நிறைய ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படிதான் இருந்திருக்கு. சோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம்.